வணக்கம் நண்பர்களே. தமிழ் மொழி வழியில் ஜப்பானிய மொழி பயிற்சி. நாம கடந்த வகுப்புகள்ல பார்த்த மாதிரி வெர்பு, வெர்ப்னா என்ன, வெர்போட வகைகள் எத்தனை, அந்த 3 வகைகளை எப்படி ஃபைன் பண்றது, அதோட ஓசைகளை வச்சு எப்படி ரூ வெர்பா, ஊ வெர்பா, இர்ரெகுலர் வெர்பான்னு கண்டுபிடிக்கிறது. இந்த 3 விஷயங்களை கடந்த 2 வகுப்புல பார்த்தோம். வெர்பு பார்ட் 1 பார்ட் 2 இது ரெண்டுலையும் பார்த்தோம். இப்ப நம்ம கடைசி வகுப்புல சொன்ன மாதிரி எல்லாத்துலயும் ஒரு 5 எடுத்துக்காட்டு, ரூ வெர்ப்ல ஒரு 5 எடுத்துக்காட்டு, ஊ வெர்ப்ல இருக்கிற எல்லா வெர்ப்லையும் இந்த மாதிரி முடிஞ்ச மட்டும் எடுத்துக்காட்டுகளை கொடுக்குறேன். அதிகமா யூஸ் பண்ற வார்த்தைகளை மட்டும் இந்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். இதுக்கப்புறம் பார்ட்டிகல்ஸ் பார்ப்போம். இப்ப நான் ரூ வெர்ப்ல சொன்ன மாதிரி எரு என்ற ஓசையோட ரூங்கிற எழுத்துல முடிகிற எழுத்து பிளஸ் இரு என்கிற ஓசையோட முடிகிற ரூங்கிற எழுத்துல முடிகிற எழுத்து அப்படி சொன்னா நம்ம ரூ வெர்ப்னு சொன்னோம். அதுக்கு எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா இப்ப தபேரு, எரு எண்டிங்ல பாத்தீங்கன்னா தபேரு. தபேருனா டு ஈட் அப்படின்னா சாப்பிடுவதற்கு. அடுத்து பாத்தீங்கன்னா நெரு, நெருனா டு ஸ்லீப் தூங்குவதற்கு. அக்கேரு, அக்கேரு அப்படின்னா டு ஓபன், கதவு திறக்கிறது, புக் ஓபன் பண்றது, இந்த மாதிரி நிறைய அக்கேரு. இதுக்கெல்லாம் டு ஓபன். ஒஷியேரு அப்படின்னா டு டீச், சொல்லி கொடுக்கிறது, கற்பித்தல், ஒசியேரு. சிமேரு அப்படின்னா டு க்ளோஸ். அகேருனா டு ஓபன், சிமேருனா டு க்ளோஸ். இப்ப இந்த எடுத்துக்காட்டு மட்டும் நம்ம எரு எண்டிங்ல பார்ப்போம். தபேரு, எரு அப்படின்னு ஓசையில முடியுதா, அப்பனா இது என்ன வெர்பு? ரூ வெர்பு. ரூ வெர்போட எடுத்துக்காட்டுகள் தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். தபேரு சாப்பிடுதல், நெரு தூங்குதல், அக்கேரு திறந்தல், திறத்தல், ஒஷியேரு கற்பித்தல், சிமேரு மூடுதல், எல்லாம் டு க்ளோஸ். இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு நிறைய இருக்கு. நீங்க ஒவ்வொரு வெர்பையும் பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒவ்வொரு டைப்லையும் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு 50 60 பேச்சு வழக்குல வர வர நீங்க ஆட் பண்ணிட்டே இருக்கலாம். இப்ப நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இது மட்டும் கொடுக்குறேன். அடுத்தடுத்து உங்களுக்கு அதோட அந்த ஸ்கிரீன்ஷாட் இல்ல முடிஞ்சா பிடிஎஃப் எல்லாம் உங்களுக்கு அப்லோட் பண்ண பாக்குறேன். ஆனா இதையும் தாண்டி பெஸ்ட் வே என்னன்னா, நீங்களே கூகுள் பண்ணி ரூ வெர்பு எது, ஊ வெர்பு எது, இர்ரெகுலர் வெர்பு எதுன்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணி நீங்களே படிக்கலாம். சும்மா எல்லாத்துலயும் ஒரு 20 30 அப்படி படிச்சீங்கனாலே போதும். உங்களுக்கு ஒரு 100ல இருந்து 200 வார்த்தைகள் வெர்புல தெரிஞ்சிருந்தாலே நீங்க பேசுறது கொஞ்சம் சிரமம் இல்லாம இருக்கும். அதான் காரணம், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொன்னேன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. எல்லா வார்த்தையும் சொல்லணும். ஒரு 600 700 வார்த்தைகள் இருக்கு வெர்புல. அது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க தேவையில்லை. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு எப்படிங்கிறக்கா ஒரு 5 உங்களுக்கு சொல்றேன். இப்ப எரு எண்டிங் சொன்ன மாதிரி அடுத்து இரு எண்டிங். ரூ வெர்புல இரு எண்டிங். மிரு பார்த்தல். இரு அப்படின்னா இருக்கிறது. இரு தமிழ்ல எப்படி இருனா இரு அப்படின்னு சொல்றோம்ல, இங்க இருப்பான்னு சொல்றோம்ல, அந்த இரு அதேதான் இரு, ஒரே மாதிரிதான். அதே மாதிரி ஒரீரு டு கெட் ஆஃப், இறங்குதல். இப்ப பஸ்ல இருந்து இறங்குறது ஒரீரு. இதுக்கெல்லாம் அதே மாதிரி இப்ப கீழே இறங்குறது, கார் விட்டு வெளியில இறங்குறது, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரீரு டு கெட் ஆஃப். கரீரு கடன் வாங்குறது, டு பாரோ. கரீர்னா கடன் வாங்குறது. இந்த மாதிரி தெகிரு, சுகீரு, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. நொபீரு பிகம் லாங்கர், நீளமாகிறது. தரீரு போதும்பா, இது எனக்கு போதும்பா அப்படின்னு சொல்றது. அபீரு அப்படின்னா டு பேத், குளிக்கிறது. இந்த மாதிரி ஒன்னொன்னும் ஒரு 5 எடுத்துக்காட்டுகள் மட்டும் சொல்றேன், மத்தபடி எதுவும் இல்லை. ஊ வெறுப்புனா என்னன்னு பார்த்தோம். அடுத்து ரூ வெறுப்புல இரு எண்டிங் எரு எண்டிங் முடிச்சிட்டோம். இப்ப ஊ வெறுப்பு பாக்குறோம். ஊ வெறுப்புல உ, சு, ரு, மு, பு, நு, கு, சு, கு, இந்த 8 மொத்தம் 9 இருக்கு. இந்த 9 எழுத்துல எதெல்லாம் முடியுதோ அதெல்லாம் கண்ணை மூடிட்டு ஊ வெறுப்பு. அதுல ரூ மட்டும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு விதிவிலக்கு என்ன, இரு எரு எண்டிங்கிற ஓசை இல்லாம வேற எந்தெந்த ஓசை எல்லாம் முடியுதோ அது எல்லாம் கண்ணை மூடிட்டு ஊ வெறுப்புன்னு சொல்லி நீங்க போட்டுருங்க. இப்ப ஊ வெறுப்புல ஊலே முடிகிறது. அவு அப்படின்னா டு மீட், சந்தித்தல். கவு அப்படின்னா டு பை, வாங்குதல். ஸ்கவு, சுகாவு, சுகாவு அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஸ்கவு அப்படின்னு மேக்சிமம் யூஸ் பண்றது. டு யூஸ், உபயோகித்தல். அராவு டு வாஷ். அராவுனா இப்ப பாத்திரம் கழுவுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு அராவு யூஸ் பண்ணிக்கலாம். இவு அப்படின்னா டு சே, சொல்லுதல். ஒமோவு டு திங்க், சிந்தித்தல். ஒமோவுனா என்ன, சிந்தித்தல். அடுத்து சு எண்டிங். மட்சு
முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம் இதை. மட்ஸ் அப்படின்னா காத்திருத்தல், வெயிட் பண்றது. தட்ஸ் அப்படின்னா எந்திரிச்சு நிக்கிறது. மொட்ஸ் அப்படின்னா டு கேரி, டு ஹோல்டு. கட்ஸ் அப்படின்னா டு வின், வெற்றி பெறுதல். இந்த மாதிரி உங்களுக்கு ஒன்னொன்னு இருக்கு. அதே மாதிரி சொதட்ஸ் அப்படின்னா வளருதல். கொஞ்சம் வேகமா சொல்லிட்டே போறேன். நீங்க வந்துட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்டும் முடிஞ்ச அளவு ஷேர் பண்ண ட்ரை பண்றேன் அடுத்த வகுப்புல. அடுத்து தொரு, படம் எடுக்கிறது. அருனாலும் இருக்கிறது தான். அருனா முன்னாடி இரு வந்துட்டு இருக்கிறதுன்னு சொன்னேன். அரு வந்துட்டு இருக்கிறது. எப்படி அப்படின்னா, இரு அப்படின்னா பெரும்பாலும் உயிர் உள்ள பொருட்களை சொல்லுவாங்க. அரு அப்படின்னா உயிரற்ற பொருட்களை மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க. அதனாலதான் இரு நாள் இருத்தல் தான், அரு நாள் இருக்கிறது. தொரு அப்படின்னா படம் எடுத்தல். வக்காரு அப்படின்னா புரியுது, உங்களுக்கு புரிஞ்சிருச்சா, வக்காரி மாஸ்கா அப்படின்னு கேட்பாங்க. வக்காரு, வக்காரி மாஸ்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா உங்களுக்கு டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு கேட்கறதான் வக்காரு. நொறு அப்படின்னா டு ரைடு, சவாரி செய்யறது. கார்ல சவாரி செய்யறது, பஸ்ல சவாரி செய்யறது, பைக்ல சவாரி செய்யறது, இதுக்கெல்லாம் வந்து நொறு. இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஹைரு அப்படின்னா டு என்டர். நான் உங்களுக்கு சும்மா அதிகமா யூஸ் பண்றது மட்டும் அப்படி நோட் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு 5 இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா மூ எண்டிங். ஊவருப்புல உட்சுரு பார்த்தாச்சு. அடுத்து என்ன, மூ ஃபு நூ பார்க்கணும். எசுமு, எசுமுனா லீவ், ஆப்சென்ட் ஆகுறது, லீவ் எடுக்கிறது வந்துட்டு எசுமு. யொமு, யொமுனா வாசிக்கிறது, நியூஸ் பேப்பர் வாசிக்கிறது, புத்தகம் வாசிக்கிறது, அந்த மாதிரி. சுமு அப்படின்னா டு லிவ், வாழ்றது. நான் அந்த ஊர்ல வாழ்றேன், நான் கிராமத்துல வாழ்றேன், நகரத்துல வாழ்றேன்னு சொல்லுவோம்ல, அந்த வாழ்றதுக்கு வந்துட்டு சுமு. அந்த மாதிரி. இப்ப தனோமு உங்களுக்கு சொல்லியிருக்கேன், டு ஆஸ்க் ஃபேவர், கடவுள்கிட்ட வேண்டுறது. அப்பா அம்மா கிட்ட குழந்தைகள் வந்து வேணுங்கிறத கேட்கறது, நண்பர்கள்ட்ட ஏதாவது தேவைன்னா கேட்கறது, இந்த மாதிரி ஆஸ்க் டு ஃபேவர், உங்களுக்கு தேவைப்படுற விஷயத்த கேட்கறது தனோமு. இந்த மாதிரி ஒவ்வொன்றா பாருங்க. அடுத்து ஃபு, அசோஃபு அப்படின்னா விளையாடுறது. அசோபு அப்படின்னா விளையாடுறது, டு பிளே. கொரோஃபு, கொரோபு அப்படின்னா கீழே விழுந்துறது, தெரியாம தவறி விழுகிறது, இல்ல தடுக்கி விழுகிறது, இது எல்லாத்துக்கும் வந்துட்டு கொரோஃபுன்னு சொல்லலாம். எவ்வு, எவ்வுன்னா டு கால், கூப்பிடுறது. கூப்பிடுறதுக்குன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நீங்க கவர்மெண்ட் ஆபீஸ்லாம் போனீங்கன்னா டோக்கன் நம்பர் வரும், டோக்கன் சவுண்ட் வரும்ல, 17ஆம் நம்பர் டோக்கன் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அது பேர் கால் டு கால். அந்த மாதிரி விஷயத்துக்கு அதிகமா யூஸ் பண்ணுவாங்க வார்டு ஆபீஸ்ல எல்லாம். இதுக்கெல்லாம் நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அடுத்து கூ எண்டிங். கக்கு, கக்குன்னா என்ன, எழுதுறது. கிக்கு அப்படின்னா டு ஆஸ்க், கேக்குறது. ஒருத்தவங்க சொல்ற விஷயத்த கேக்குறது. கேக்குறியா, நல்லா கேக்குதா அப்படின்னு கேக்குறோம்ல, அது வந்துட்டு கிக்கு. கக்குனா என்ன, ரைட்டு. கிக்கு அப்படின்னா டு ஆஸ்க். அந்த மாதிரி ஒன்னொன்னா இருக்கு. நக்குனா டு கிரை. சுரத்தைக்குன்னா டு டேக் சம் ஒன் டு பிளேஸ். இது ஒரு ஒரு இடத்துல இருந்து ஒருத்தர். சுரத்தை குருன்னு நம்ம வந்துட்டு எக்ஸாம்பிள் அன்னைக்கு படிச்சோம், அந்த மாதிரி. அடுத்து சு எண்டிங். கயேசு, டு ரிட்டர்ன் திங்ஸ். அதாவது பொருட்களை திரும்பி கொடுக்கறது, திரும்பி பெறுறது. உங்க வீட்ல இருந்து ஒரு பாத்திரத்தை கொடுத்துட்டு அதை திருப்பி வாங்குறீங்க அப்படின்னா அது கயேசு, கயேசி மாஸ், அந்த மாதிரி. ஓகேவா? அதே மாதிரி கசு அப்படின்னா டு லெண்ட், டு ரெண்ட், வாடகைக்கு கொடுக்கறது. ஒரு பொருளையோ இல்ல ஒரு இடத்தையோ அந்த மாதிரி ஒரு வாடகைக்கு கொடுக்கறது, அந்த மாதிரி. சகாசு அப்படின்னா டு சர்ச், தேடுறது. ஒரு பொருளை தேடுறது, இல்ல ப்ரௌஸ் பண்றது, ப்ரௌஸ் பண்ணி தேடுறது, இது எல்லாத்துக்கும் சகாசு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். நவோசு அப்படின்னா ரிப்பேரை சரி பண்றது, டு ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நவோசு அப்படின்னா ஃபிக்ஸ் பண்றது. ஒரு எரர் இருக்குன்னா அதை ஃபிக்ஸ் பண்றது, ஒரு ஓட்டை இருக்குன்னா அதை அடைக்கிறது, ஒரு தப்பு இருந்துச்சுன்னா அதை சரி செய்யறது, இது எல்லாத்துக்குமே நவோசு, அந்த மாதிரி சொல்லிக்கலாம். அடுத்து கு எண்டிங். ஒயோகு, ஒயோகுனா டு ஸ்விம், நீந்துறது. ஒயோகுனா டு ஸ்விம். இந்த மாதிரி கூல இருக்கு. இர்ரெகுலர் வெர்ப்ல நான் ஏற்கனவே உங்கள்ட்ட சொல்றேன், இதுல எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு வராது. ஆட்டோமேட்டிக்கா அது குரு எண்டிங் அல்லது சுரு எண்டிங் முடிஞ்சிடும். குருனா கம், வர்றது. சுரத்தே குரு, ஒரு நபரை அழைச்சிட்டு வர்றது. இப்ப ஒருத்தவங்க உங்க வீட்டுக்கு வர்றாங்க, பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி நிக்கிறாங்க, உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நீங்க இருந்து போய் கூட்டு வருவோம்ல, அது சுரத்தை குரு, டு பிரிங் எ பர்சன், ஒரு நபரை அழைத்து வர்றது. மொத்தே குருனா பொருளை, டு பிரிங் எ திங், அதான் மொத்தே குரு. அந்த மாதிரி இருக்கு. சுருனா செய்தல். பெங்கியோ சுரு அப்படின்னா படித்தல். கெக்கோன் சுரு அப்படின்னா திருமணம் செய்தல். உந்தேன் சுரு அப்படின்னா கார் ஓட்டுதல். சுருனா செய்தல், பெங்கியோ சுருனா படித்தல், கெக்கோன் சுரு அப்படின்னா திருமணம் செய்தல், உந்தேன் சுரு அப்படின்னா டிரைவ், கார் ஓட்டுறது, எல்லாம் டிரைவிங் எல்லாமே வந்துடும்.
சென்டாக்கு சுருனா துணி துவைத்தல், சோஜி சுரு அப்படின்னா கிளீன் செய்தல், ரியோரி சுரு அப்படின்னா சமைத்தல், உந்தோ சுரு அப்படின்னா எக்ஸசைஸ் பண்றது, சான்போ சுரு அப்படின்னா நடந்து செல்லுதல், ரென்ஷு சுரு அப்படின்னா பிராக்டிஸ் பண்றது, டெய்லி எக்ஸாம் பிராக்டிஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல அத்லெட்ஸ் வந்துட்டு கிரவுண்ட்ல பிராக்டிஸ் பண்றதா இருக்கட்டும், பிளேயர்ஸ் பிராக்டிஸ் பண்றது, இந்த மாதிரி பேசி பழகுறது, ஜாப்பனீஸை டெய்லி பேசி பிராக்டிஸ் பண்றது, அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்றது, கண்ணாடி முன்னாடி இந்த மாதிரி எல்லா பயிற்சிக்கும் ரென்ச் சூர் தான் வரும். ஸோ இந்த மாதிரி அவ்வளவுதான். இதுதான். இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு வெர்பு வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு 5 எடுத்துக்காட்டுகள் சொல்லியிருக்கு. அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி படிங்க. மற்றபடி வேற ஏதாவது உங்களுக்கு கேள்வி டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கேளுங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு இணைப்பு சொல், பார்ட்டிகிள்ஸ், இணைப்பு சொல், அதாவது இந்த இக்கு, உடைய, இடம், யாருக்கிட்ட, இந்த மாதிரிலாம் இடையில இடையில சின்ன சின்ன கோர்வை வாக்கியங்கள், ரெண்டு தனித்தனி வார்த்தைய ரெண்டையும் ஒன்னா சேர்த்து பேச்சு வழக்குல மாத்துறது இருக்குல்ல, அந்த கிளாஸ் வந்துட்டு அடுத்தடுத்த வகுப்புல இருந்து பார்ப்போம். அடுத்த வகுப்புல அதுதான். அதற்கு அடுத்து முக்கியமான வகுப்பு முதல் முறையா நேரடியாக பேச்சு வாக்கியங்கள் அமைக்கிறது. இந்த வகுப்புக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், பார்ட்டிகல்ஸ் அதாவது இணைப்பு சொற்கள் பார்க்க போறோம். இணைப்பு சொற்களுக்கு அப்புறம் என்ன பார்க்க போறோம், பேச்சு வாக்கியங்களை அமைக்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியம். இவ்வளோ நாள் இவ்வளோ சாப்டர்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 33 35 சாப்டர் நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் எங்க போறோம், ஜாப்பனீஸ் பேசுறதுக்கு போறோம். அதனால ஆரம்பத்துல இருந்து ஒரு ரிவர்ஸ் பண்ணி எல்லாத்தையும் ரெஃப்ரெஷ் பண்ணி வந்துட்டீங்கன்னா, மனப்பாடம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பேசுறது ரொம்ப ஈஸி ஆயிடும். பேச ஆரம்பிச்சிடலாம், மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் கடைசியா வழக்கம் போல அந்த ஜாப்பனீஸ் வகுப்புல சேர்றதுக்கு என்கொயரிஸ் நிறைய பேர் வர்றீங்க. தயவு செஞ்சு பர்பஸோட வாங்க. நான் வேலைக்கு போறதுக்காக பண்றேன், இல்ல செகண்ட் இன்கம்காக வர்றேன், இந்த மாதிரி வர்றேன், இல்ல எனக்கு வந்துட்டு ரொம்ப மிகப்பெரிய மொழி ஆர்வம், நான் திரும்ப திரும்ப அதான் சொல்றேன் அதுக்காக வர்றேன்னு சொல்லுவாங்க. முக்கியமா நாங்க வந்துட்டு சர்டிபிகேட் எனக்கு இருந்தா போதும் அப்படின்னா அவங்களுக்கும் அங்க கிளாஸ் எடுக்கிறோம். N5 N4 N3 தனித்தனியா எடுக்கிறோம். அதோட விவரங்கள் வந்துட்டு டோட்டலா வேற. அதை நாங்க நீங்க தனிப்பட்ட முறையில வாட்ஸ்அப் நம்பரோட குழுவோட என்ன கொடுக்குறோம், அதை நீங்க ஜாயின் பண்ணி அந்த டவுட்டை கேட்டுக்கிறீங்க. நம்மளோட ஃபோக்கஸ் என்னன்னா ஜாப்பனீஸ் பேசி இன்டர்வியூ கிளியர் பண்ணி வேலைக்கு போகணும். அதுதான் முழுக்க முழுக்க அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இதை டெவலப் பண்ணி வச்சிருக்கோம். அதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. நிறைய பேர் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச நபர்களே நிறைய இருக்காங்க. N3 சர்டிபிகேஷன் வச்சிருக்காங்க, N2 சர்டிபிகேஷன் வச்சிருக்காங்க. ஆனா சேர்ந்த மாதிரி 4 வார்த்தை ஜாப்பனீஸ்ல பேச தெரியாது. நம்ம கிட்ட படிச்ச நிறைய பேர் நீங்க என்கொயரி பண்ணி பாருங்க. N5 ஓட சர்டிபிகேட் நிறைய பேர் இருக்காது, ஆனா ஜப்பான்ல வேலை பார்க்குறாங்க. நிறைய பேர் இருக்காங்க. போன வருஷம் நம்ம மூலமா போனதுல 4 பேர்ட்ட ஒரு சர்டிபிகேட்டோட கிடையாது. ஆனால் அவங்களால டெய்லி ப்ராஜெக்ட்ல கிளைண்ட் சொல்றதை கேட்டு புரிஞ்சு வேலை செஞ்சு அவங்களோட டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். அது போக டீமை வந்துட்டு மேனேஜ் பண்ண முடியும். இதுதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்துட்டு தயவு செஞ்சு ஸ்போக்கனுக்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இன்டர்வியூ கிளியர் பண்றதான டிப்ஸ்லாம் நாங்கள் கிளாஸ் முடிக்கையிலே சொல்லுவோம். நேட்டிவ் ஜாப்பனீஸ் கூட உங்களை கைவானா கான்வர்சேஷன் பண்ண விடுவோம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஸ்போக்கன் கிளாஸ்ல தான் நீங்க பெற முடியும். வேற எங்கேயும் இது வந்துட்டு இது பண்ண முடியாது. ஸோ உண்மையிலேயே பர்பஸ் இருக்கவங்க தயவு செஞ்சு என்கொயரி பண்ணி கிளாஸ்ல சேர்ந்து பயன்பெறுங்கள். அடுத்த மாசம் ஆகஸ்ட் மாசத்துக்கான வகுப்புகள் தான் போகுது. ஜூலை மாசத்துக்கான வகுப்புகள் ஆல்ரெடி ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. இந்த வருஷம் இந்த மாசத்துக்கு நிறைய பேர் சேர்க்க சொல்லி 2 3 பேர் கேட்டீங்க. அப்படி யாரையும் இடைச்செருகல் பண்ண முடியாது. ஏன்னா திருப்பி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நடத்தையில அது கொஞ்சம் அந்த பேட்டர்ன் படி போக முடியாது. அவங்க எல்லாம் அடுத்த மாசத்துக்கு உங்களுக்கு விருப்பப்பட்டா அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணி நீங்க அடுத்த மாசத்துல இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். மற்றபடி அவ்வளவுதான். நன்றி நண்பர்களே.